ஹாய். இன்னைக்கு நாங்க எங்க கிளம்பியிருக்கோம்னா, இருக்கங்குடி கோயிலுக்கு போலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். என்னுடைய மனைவிக்கு ஒரு சின்ன வேண்டுதல் இருக்குன்னு சொன்னதுனால, சரி அந்த வேண்டுதல போய் நிறைவேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். புது பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆயிட்டோம். இங்கேருந்து இருக்கங்குடிக்கு 9 மணிக்கு பஸ்ஸு. நாங்கள் 8:35க்கு ரீச் ஆகிருக்கோம். வழியாக பஸ்ஸை பிடிச்சிட்டோம். பஸ் கிளம்பிருச்சு. தூத்துக்குடியிலேருந்து பஸ் ஏறி இருக்கங்குடிக்கு வந்தாச்சு. இருக்கங்குடி வந்து இறங்கின உடனே ஜூஸ் கடையில் போயிட்டு ஜூஸ் குடித்தாச்சு. அப்புறம் கோயிலுக்குள்ளே போக வேண்டியதான். இன்னைக்கு சரியான கூட்டம். ஸ்கூல் எல்லாம் லீவு வேறு, வெள்ளிக்கிழமை வேறு. அதான் மாரியம்மன் கோயில் சரியான கூட்டமாக இருக்குது. கோயிலுக்கு வந்தாச்சு, கோயில் வாசலுக்கு வந்தாச்சு. இனி அப்படியே லைனில் நின்று கோயிலுக்குள்ளே போக வேண்டியதான். இங்கே கூட வந்தவங்கலாம் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. பக்தர்கள் கூட்டம் பக்தியோடு அலை மோதுது. லைனை பதிலாக சரியான கூட்டமாக இருக்குது. இதுதான் மாவிளக்கு எடுக்கும் இடம். இதுதான் மாவிளக்கு நேர்த்திக்கடன். இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, வயிறு வலி, உடம்புல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரியாகணுங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறாங்க. கோயிலில் இதான் ரொம்ப விசேஷமான ஒரு நேர்த்திக்கடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. சரியான கூட்டம், செம்ம லைனு, ரொம்ப வெக்க. ஆனால் அந்த வெக்கையிலையும் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா மழை பெஞ்சுது. அது சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சின்னதாக ஒரு ஷாப்பிங். ஹாய். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ ஊருக்கு போகிறதுக்கு பஸ் ஏறக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்டில், இருக்கங்குடி பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஊருக்கு பஸ் வந்தாலும் ஏறிட வேண்டியதான். சாத்தூர் இல்லைன்னா கோயில்பட்டி எங்கேயாவது ஏறி அங்கேருந்து தூத்துக்குடிக்கு பஸ் மாறிட வேண்டியதான். ஓகே, தூத்துக்குடி வந்து இறங்கியாச்சு. இருக்கங்குடியிலேருந்து பஸ் ஏறி அப்புறம் சாத்தூர் போய் கோயில்பட்டி போய் அதுக்கப்புறம் தூத்துக்குடி வந்தாச்சு. வந்து லேண்ட் ஆயாச்சு. ஓகே, இனி தூத்துக்குடியிலேருந்து வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான்.